ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா சொரக்காய் சாம்பார், தொட்டுக்க இஞ்சி துவையல், இஞ்சி ஊறுகாய் எது வேணாலும் சொல்லலாம். என்கிட்ட கொஞ்சம் இஞ்சி இருந்துச்சு, சரி அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே, அதை ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணி சாப்பிடுவோமேன்னுட்டு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். இதை முதல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். வேகட்டும். இஞ்சி இந்த பாத்திரத்தில் வேகுது. அதுக்குள்ளே நான் ஒரு பொடி தயார் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா பொடியிடுச்சு. கடுகு பொடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டவ்வில் இது இஞ்சி வேக வச்சுருக்கல, அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் புளி அதையும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். 2 சேர்த்து நல்லா வேகட்டும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சொரக்காய் சாம்பாருக்கு இஞ்சி ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ இஞ்சி ஊறுகாய் செய்கிறேன். இஞ்சி ஊறுகாய்க்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். இப்போ இது வேகுது. இஞ்சியும் புளியும் வேக வச்சுட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு தாளிக்கணும். அதான் இஞ்சி ஊறுகாய். போதும் வெந்தது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இஞ்சி நிறைய கிடைக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோன்னா அது 1 மாதம் கூட கெடாமல் இருக்கும். நல்ல எண்ணெயில் தாளித்து வச்சுக்கணும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் பண்ணுறதுனால நான் சாதா எண்ணெயிலே பண்ணுறேன். நிறையா பண்ணும்போது நம்ம நல்ல எண்ணெயில் தாளித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்படியே கெடாமலே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இட்லி பாத்திரத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இனிமேல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த உரலில் நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஈரம் இருக்கக்கூடாது. இது ஒன்றும் பாருங்கன்னா நான் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இது நல்லா இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த கடுகு வெந்தயத்தை நான் நல்லா அரைச்சிக்கிறேன். அசிய அது ஒன்றும் பதிமாக இருக்கும். கடாய் சூடாகும். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். இஞ்சி எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த இஞ்சி எடுத்துக்கிறேன். இது சும்மானுமே தோல் உரியும் பாருங்க. இது வெந்தனால அப்படியே தோல் உரியுது பாருங்க. அப்படியே தோல் உரிச்சிடலாம். எல்லா இஞ்சிக்கும் நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் தோல் உரிச்சிக்கிட்டேன். இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இஞ்சி வாயு தொல்லையை நீக்கும், பித்தத்தை நீக்கும், செரிமானமாக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் இஞ்சி சுக்கு இதெல்லாம் இவ்வளோ நல்லது. சளியை போக்கும். நல்ல எல்லா மருத்துவ குணமும் இஞ்சியில் இருக்குது. வாயு தொல்லை, சளியை போக்குறது எல்லாம் சரியாக்கிடும் உடம்ப. அந்த மாதிரி இஞ்சிக்கு நல்ல பவர். இது பித்தத்தை நீக்கும். இந்த டூரில் நம்ம பஸ்ஸில் போகும்போது இஞ்சி மரப்பான்னு விற்பாங்க பாருங்கள். இஞ்சி மிட்டாய், அது வாயில் போட்டுக்கிட்டால் வாமிட்லாம் வராது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் இஞ்சி எடுத்து போட்டுக்கிட்டேன். வேக வச்ச புளியையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன்.
நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். வெறும் மிளகாத்தூள் இருக்குது, தனி மிளகாத்தூள், அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அதையும் இதோடு போட்டு அரைச்சிக்கிடுறேன். தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடுறேன். அதுக்குள்ளே இதில் வந்து ஒரு குட்டி கடாய் வைக்கிறேன். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இன்னும் ஒரு முறை அரைச்சிக்கலாம். இன்னும் ஒரு ஓட்டிடலாம். இந்த ஊறுகாய் எப்படி இருக்குது பார்ப்போம்மா. இஞ்சி ஊறுகாய் சூப்பராக இருக்குது. புளிப்பெல்லாம் போட்டிருக்கேன்ல, இதை இன்னும் கூட புளிப்பு போடலாம் வேணும்னா. நம்ம புளி எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். ரொம்ப சுவையான இஞ்சி ஊறுகாய் தயாரிச்சா. அடுத்தது சொரக்காய் சாம்பார். சொரக்காய் சாம்பார் பருப்பு போட்டுக்கிட்டேன். தோடு உதயம் துவரம் பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். பருப்பு கழுவி வச்சுட்டேன். சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தக்காளி ஒன்று போடணும். தக்காளி தக்காளி, அப்புறமா சீரகம். சீரகம் கண்டிப்பாக போடணும். இது புளிலாம் ஊற்றப்பா, அப்படியே தான் செய்யணும். வெந்தயம், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா சொரக்காய், சொரக்காய் எடுத்துருக்கிறேன். இது தோலை சீவிக்கிறேன். தோலை சீவிட்டு பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். சொரக்காய் சாம்பார் புளியெலாம் போடல, அப்படியே தாளித்து வச்சுருவேன். இதான் சொரக்காய் சாம்பாரும் ஒயிட் ரைஸும் தான் இன்றைக்கி லஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி ஊறுகாய்க்கு மட்டும் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுவேன். அதையும் நல்லா வேக வச்சு நல்லா அப்படியே நல்லா கிரேவி மாதிரி பண்ணணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இன்னும் மஞ்சத்தூள் போடணும். வெந்த பிறகு சாம்பார் பொடி போட்டு கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான். சுவையான சொரக்காய் சாம்பார் தயாராகுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சொரக்காயெலாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன். ஏன்னாட்டா இது வேக கடையை தானே போடும். அதனால் சாம்பார் பொடி, சாரி மஞ்சள் பொடி, மஞ்சள் கூட போய் இப்போ குக்கரை மூடி வச்சுருப்பேன். ஒரு ஸ்டவ்வில் ஒயிட் ரைஸ் எடுத்து போகிறேன். குக்கரை மூடி வைக்கவும். குக்கர் வந்து மூடுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டை நல்லா கரெக்டாக செட் பண்ணிடணும். அடுத்தது இந்த வெயிட் போடுவோம் பார்த்தீங்களா குக்கருக்கு, அந்த ஹோல்ஸ்லலாம் கேப் இருக்கான்னு, அடைப்புலாம் இல்லையா அந்த ஹோல்ஸில், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம குக்கருக்கு வெயிட் பண்ணணும்.
இந்த குக்கரை மூடி வைக்கணும். பெரிய அடுப்பில் வச்சுக்கிடலாம். பருப்பு வேகட்டும். ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன் அந்த ஸ்டவ்வில். சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கடுகு போட்டுக்கிறேன். தாளிக்கிறது. அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம். கடுகு பொடியே நேரம் சட்டி லேட்டாக சூடாகும். ஆனால் லேட்டாக கூலிங்காக ஆகும். அப்படியே ரொம்ப நேரம் சூடு இருக்கும் சட்டியில் மட்டும். சூடாகிறதுக்கும் லேட் ஆகும், கூலிங் வரத்துக்கும் லேட் ஆகும். இப்போ கடுகு போயிட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் எடுத்துக்கிறேன். கடுகு பொழிஞ்ச உடனே நான் எப்பவுமே சட்டியில் தான் பண்ணுவேன் சாம்பார்லாம். சாம்பார், மீன் குழம்பு எல்லாம் பண்ணும்போது சட்டியில் தான் பண்ணுவேன். சாப்பாடும் ஆயிடுச்சு எனக்கு. எல்லாம் லஞ்சு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். நான் லஞ்சு பருப்பு எல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். சாம்பார்லாம் வெங்காயம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை கரண்டி எடுத்துக்கோ. நல்லா வெந்திருக்கு பருப்பும் சோளம். இது நல்லா வெங்காயத்தை வதக்கிது. அதுக்குள்ளே பருப்பு சுரக்காவையும் நல்லா கரைஞ்சிடணும். இது வதங்கட்டும். இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இருக்க தண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் இந்த பருப்பையும் சுரக்காவையும் நல்லா கரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் கடைஞ்சிக்கிட்டேன். இதெல்லாம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதையே நல்லா கடைஞ்சிக்கிறேன். இதுக்கு நான் புளியெலாம் ஊற்றலை. புளி ஊற்றாமல் சுரக்காய் சாம்பார். அதுதான். இப்போ இதில் நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். இதோட கடைஞ்சிக்கிறேன். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சுப்பா, சாம்பாரும் ஆயிடுச்சுப்பா. சுரக்காய் சாம்பார், இஞ்சி ஊறுகாய், ஒயிட் ரைஸ். பார்த்தீங்கன்னா சுவையான சுரக்காய் சாம்பார். இது நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியது தான். உப்பு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். உப்பே போடலை. இதெல்லாம் உப்பு போடுறேன் கொஞ்சம். உப்பு ஏன்னா நான் தக்காளி போட்டதுனால டீலாம் போடலை. இது ஒரு 3 சவுண்ட் வந்தோடனே இது ஆஃப் பண்ணிடலாம் ஒயிட் ரைஸை. இப்போ
இந்த மாதிரி நீங்கள் சொரக்காய் சாம்பார் செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுப்பா. நான் வந்து என்னுடைய சமையல்ன்றதுக்காக நான் சொல்லலை, நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சுவையான சொரக்காய் சாம்பார், சுவையான இஞ்சி ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டு. இன்றைக்கி லஞ்சு நான் சீக்கிரமாக பண்ணிட்டேன்ப்பா. பாருங்க சாம்பார் என்ன சுவையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. என்ன செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது இஞ்சி ஊறுகாய் பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் போட்டு வச்ச இஞ்சி ஊறுகாய். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணும், அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஊறுகாய்னாலுமே நல்லெண்ணெய் தான். இந்த இஞ்சி அவ்வளோ எண்ணெயும் குடிச்சிதுப்பா. இஞ்சி ஊறுகாய், சொரக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.